பூரகரி பிரதேசத்துக்குட்பட்டிருக்கின்ற தெளிக வீட்டுக்குள்ளே வந்தால் தான் மறியணும். ஆரகர் வைத்த நீங்கள் உண்மையிலேயே இந்த சின்ன புள்ளிகளில் இருந்து எல்லாரும் இருக்கிறார்கள். இருக்கின்ற நீங்களே வீட்டிலையும் தண்ணி இருக்குது. பார்ப்போம் இருக்கா இருக்குது. இந்த வீடுக்கு பின்னாலே இருக்குதான் பாருங்க. இன்னும் வரைக்கும் ஒரு தரம் வந்து எங்களுக்குரிய பாதுகாப்பு ஒரு நடவடிக்கையும் ஒரு தரம் ஒன்று வந்து செய்துதான் தண்ணி கூடுதல் இதுக்குரிய நடவடிக்கை எங்களுக்கு ஒரு தீர்வானது வந்து இன்னும் வரைக்கும் கிராம உத்தியோகத்தர் வந்து பார்க்கவே இல்லை. அறிவிச்சினாங்க ஜிஎஸ்ல ஃபோன் நம்பர் வந்து டைலாக் கோல் சொன்னது சமத்தியருக்கு அறிவிச்சினாங்க. தாங்க நின்று பார்க்குறேன் பாருன்ட்டு சொன்னது மட்டும்தான் இன்னும் வரைக்கும் அது வரல. ஒரு நாள் மட்டும் இல்லை என்ன சார்ந்து இருக்கு. அடுத்த வளவுலையும் இதே தண்ணியில தான் அவங்களும் இருக்கிறாங்க. வளர்ந்து வருதுன்னு சொல்றாங்க. எலிக்காய்ச்சல் வந்தா என்ன நடக்கும்? டெங்கு நலம்பு பரவ போகுது. டெங்கு நலம்பு பரவினா என்ன செய்யும்? போய் ஆஸ்பத்திரி தான் கிடக்க வேண்டிய வரப்போகுது. ஏதாவது ஒரு பாதுகாப்பு வளையம் தந்தா தானே இது இருக்கிறாங்க. மழை இருக்கு வீட்டுக்குள்ள ஊறி வீடு இன்னும் ஃபுல்லா தண்ணி உள்ள ஏறினா தான் எல்லாரும் வந்து பாப்பினோம். அப்ப பார்க்க மட்டும் நாங்க உயிரோட இருக்கோம். எனக்கு மட்டும் இல்லை இந்த கிராமத்துக்குள்ள ஒரு நிறைய வீடு இருக்குது. அன்னோட வாழ்க்கை என்னன்னு கொண்டு போறது 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைய என்னன்னு தூக்கி கொண்டு வெளியே விடுறது. தற்காலிக வீட்டுல தான் இருக்கிறேன். சின்ன பிள்ளை இருக்கு. நல்ல ஒரு தீர்வை செய்து பாம்பு முதைகள் வாரதால் நாங்கள் தண்ணிக்குள்ள இறங்கலாத நிலைமை. என்ன தெளிகரையாது தெளிகிற பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க இங்கே இருக்கிற இடம் ஒரு வெள்ளம் தேங்கக்கூடிய இடமாக இருந்தாலும் இருக்கின்றதென்று தெரிந்த மீன் அவர்களை இதில் கொண்டு வந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் வெள்ளம் அத்துமீறி வந்திருக்கிறது. ஒரு தரும்பரையில் பாருங்க நான் சொல்லல அவங்களே சொல்றாங்க. கிராம சேவையாளர் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீதி மன்னர் யாழ்ப்பாண வீதியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீதியோரங்கள் இது பூரகரி பிரதேசத்துக்குட்பட்டிருக்கின்ற தெளிகரை பகுதி. இந்த தெளிகரை பகுதியில் தான் நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் தற்போது ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக இவங்களோட பகுதிகளில் வெள்ளம் தேங்கி இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இது அமைய போகிறது. தொடர்ந்தும் எங்கள் காணொலியோட இணைஞ்சிருங்கள். நன்றி. வாங்க வா. வீட்டுக்குள்ளே வந்தால் தான் மறியணும். பார்த்துக்கொள்ளுங்க. என்ன தண்ணி இப்படி இருக்கு? ஒரு தரம் இதுவரையும் வந்து பார்க்கலையோ கம்மி? நீங்கள் அறிவிச்சிட்டீங்களா? ஆருக்கு அறிவிச்சீங்க? சமத்து இஎஸ்க்கும் உங்களோட கிராம சேவையாளருக்கும் அறிவிச்சிருக்கிறீங்க. ஓ ஆமாம் அதான். அப்போ இது அக்கா இந்த தண்ணி இறங்காது போல இடக்கு எங்கே போகும்? அதானே எப்படி தண்ணி வருது? இங்கே பாருங்கள் இந்த வளவுக்குள்ளாவே தண்ணி நிற்கிது. உண்மையிலேயே இந்த சின்ன புள்ளிகளில் இருந்து எல்லாரும் இருக்கிறார்கள். அவங்களோட அன்றாட தேவையை கூட நிறைவேற்ற முடியாத துப்பாக்கிய நிலைமை. எல்லா இடமும் தண்ணி இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறீங்க தானே எப்படி இருக்குன்ற நீங்களே. சரி வாங்க பக்கத்து வீட்டையும் ஒருக்கா பார்த்துட்டு எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு அவங்களோட நிலப்பாட்டை பற்றி ஒருக்கா விசாரிப்போம். இப்போ நான் அடுத்த வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள் அதே சேமில் தான் இங்கால பகுதி வீட்டிலையும் தண்ணி இருக்குது. பார்ப்போம் இருக்கா. இந்த பாருங்கள் என் வீடு ஃபுல்லாக இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்னால் இந்த இன்னொரு வீடு இருக்குதான். அப்போ பாருங்களேன் இந்த வீடை இப்படி என்றால் இந்த மக்களின் நிலப்பாடு என்ன, அவங்களுடைய அனைத்து எந்த செயற்பாட்டை இருந்தால் அந்த இதுக்கு பின்னால் இருக்குதான். பாருங்கள் இந்த தண்ணி டேங்க் இருக்குது. இதுக்கு பின்னால் எனக்கு ஜூம் பண்ண முடியுதில்ல. அந்த பாருங்களேன் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாவது தெரியுமென்னு நினைக்கிறேன். இது அவங்களோட கிணறு பாருங்கள். எல்லா இடம் எவ்வளோத்துக்கு அப்போ இந்த தண்ணியிலே எவ்வளவு கிருமி தொற்றுகள் இருக்கும்.
எவ்வளவு சுகாதார பிரச்சனைகள் இருக்குது. இது அவங்களோட வீடு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. அந்த பக்கத்து வீடு 2வது வீட்டில் நான் இங்கால நிற்கிறேன். இப்போ இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்று சொல்கிறத விட இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாருங்கள், இதுக்கு பின்னால் தானே அவங்களோட வீடு இருக்குது, எவ்வளவு கஷ்டமான நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்ட்டு. என் பேர் வந்து ஜீவதாஸ் மகேஸ்வரி. நாங்கள் தெளிகரை பள்ளிக்கூடா கிராம பிரிவில் இருக்கிறோம். இன்னும் வரைக்கும் ஒரு தரம் வந்து எங்களுக்குரிய பாதுகாப்பு ஒரு நடவடிக்கையும் ஒரு தரம் ஒன்று வந்து செய்து தரையில். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, நாங்கள் இவ்வளோ தண்ணிக்குள்ளே நிற்கிறோம்ன்றதை பார்த்துருப்பீங்க. நான் 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளையில 2 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இனி வார மழைக்கும் இதற்கும் மேலே தண்ணி கூடுதலாக நிற்கும். அப்போ இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து அரசாங்கத்தால் வந்து யாராவது எங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கணும். இன்னும் வரைக்கும் வந்து செய்யலை. ஒரு பொதி மட்டும் பெண்களை விரித்தால் வந்து எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் பொதியை எதிர்பார்த்து சொல்லல. இதுக்குரிய தீர்வுகளை நீங்கள் அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து தரணும். மற்றும் என்னென்னா, இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வானது வந்து என்ன, வாய்க்கால் வெட்டி புனரமைக்கணும். வாய்க்கால் வெட்டி புனரமைக்கிறதுக்கு இங்கே ஒரு தரம் வந்து பார்த்தா தான் அதில் உள்ள முடிவு தெரியும். எந்த பக்கம் தண்ணியை பாய்ச்சி விடலாம்ன்றதை ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ என்ன செய்கிறது, நாங்கள் ஒரு முடிவெடுத்து நாங்கள் செய்ய போனால் அரசாங்கத்தால் பெரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போகிறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வாய்ப்பு இல்லை. அதனால அரசாங்கம் தான் முன்னின்று எதுவும் செய்து தரணும். இன்னும் வரைக்கும் கிராம உத்தியோகத்தர் வந்து பார்க்கவே இல்லை. அறிவிச்சினாங்க, ஜிஎஸ்ல ஃபோன் நம்பர் வந்து டைலாக் கோல் சொன்னது, சமத்தியருக்கு அறிவிச்சினாங்க, தாங்கிய நின்று பார்க்குறேன் பாருன்ட்டு சொன்னது மட்டும்தான். இன்னும் வரைக்கும் அது வரல. ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த இவ்வளோ நேரம் 10 மணிக்கு ஆகிட்டு கால் பண்ணி கூட கதைக்கல, என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு ஒரு நிலவரங்களை விசாரிக்கல. எனக்கு மட்டும் இல்லை, என்ன சார்ந்து இருக்கு அடுத்த வளவுலையும் இதே தண்ணியில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. வளர்ந்த பிள்ளை என்னபடியாக அதுகள் நடந்து தெரியும். ஆனால் எங்களோட வளவுக்குள்ள வந்து தண்ணி நிற்கிறது கூட, இதை விட கூட நிற்கிறது. இனி முதல்ல இரவையில் நடந்து திரிக்க இயலாது. பிள்ளைகிட்ட ஒரு நாள் ஒரு மனுஷர்கிட்ட அன்றாட தேவை பாவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வளவு 4வது வளவு தேடி போய் வரோம். வந்தால் அப்போ அதுக்குரிய பாதிப்புகள், தண்ணிக்குள்ளால் வர பாதிப்பு, எலிக்காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க. எலிக்காய்ச்சல் வந்தால் என்ன நடக்குன்றீங்க? தண்ணிக்குள்ளேயே நிற்கும் போது அதுலேருந்து டெங்கு நுழம்பு பரவ போகுது. டெங்கு நுழம்பு பரவினா என்ன செய்யும்? நாங்கள் இப்படியே கிடந்து பிள்ளைகள்ட வருத்தம்னு போய் ஆஸ்பத்திரி தான் கிடக்க வேண்டிய வரப்போகுது. வைத்தியசாலைக்கு சென்றால் உங்களுக்கு என்ன டெங்கு வந்திருக்குணுமா? அந்த டெங்கை பாதுகாக்கிறக்குரிய மருந்து செலவுக்கு எங்கே போகிறது? யாரும் வந்து உதவி செய்தால் தானே எதுவும் செய்கிறதுக்கு. டெங்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வளையம் தந்தால் தானே எதுவும் இருக்கிறாங்க. ஸ்கூலில் போய் இருந்தாலும் ஸ்கூல்லாலையும் வராது இல்லைன்னு இல்லை, எல்லா பக்கத்தாலையும் வரத்தமுண்டு வந்தால் எல்லா பக்கத்தாலையும் வரத்தான் போகுது. ஆனால் இதே வருஷம் எங்களுக்கு இப்படியே 2020 இதே நிலைமை தான். இந்த 2025க்கு எனக்கு இன்னும் மழை இருக்குது. இன்னும் மழை இருக்கும்போது இந்த மழைக்கு நாங்கள் இன்னும் இந்த காணியை விட்டு எழும்பி போகிறதுக்கு எங்கே போகிறது? வளவு இல்லாதனால தான் இந்த வளவில் வீடை கட்டியிருந்தோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே ஊறி வீடு இன்னும் ஃபுல்லாக தண்ணி உள்ளே ஏறினா தான் எல்லோரும் வந்து பார்ப்பினோம். அப்போ பார்க்க மட்டும் நாங்கள் உயிரோடு இருக்கணுமே. தண்ணி மேல்மிட்டமாக வந்ததுன்றா என்னட்டு நாங்கள் வெளியேறுறது, இந்த வளவை விட்டு வெளியேறுறதுக்கு இடம் இல்லை. போய் வெளியே இருக்கிறண்டாலும் நீங்கள் இன்னும் ஒரு வீட்டில் தானே இருக்கீங்கன்னு சொல்லி யாரும் வந்து பார்க்குறதுக்கும் வரமாட்டினோம். இப்போ என்ன கதைக்கிற என்ன செய்கிறேன்ட்டு தெரியாமல் இருக்குது. இது பார்த்து கொண்டிருக்க அனைவருமே எங்களுக்கு கொண்டு உதவி செய்யுங்க. இல்லை அரசாங்கத்தால் இதுக்கு மண் நிரப்புறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு நிறைய வீடு இருக்குது. எல்லாம் பள்ளத்தில் தான் கிடந்து எல்லாம் இப்படியே தான் இருக்கிறோம். வருஷம் இப்படியே வந்து செய்யும்போது நாங்கள் என்னென்னு அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம். அன்றாட வாழ்க்கை என்னென்னு கொண்டு போகிறது. இப்போ 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைய என்னென்னு தூக்கிக்கொண்டு வெளியே விடுறதை விட இதுக்குள்ளேருந்து கடந்து யூனிஃபார்ம் போட்டு போகலாது. யூனிஃபார்ம் போட்டு போகிறோன்னா பள்ளிக்கூட ஷூ போடணும். அங்கே ஸ்கூலுக்கு போனால் ஷூ போட்டு வரலாம், பிள்ளைய அடிப்பாங்க. அதுக்குரிய நடவடிக்கையை யார் எடுப்பா? பிள்ளைய அடித்தா பிள்ளைக்கு தெரியாது தானே, டீச்சராக்களுக்கு தெரியாது, எங்களோட நிலவரம் தெரியாது. அப்போ பிள்ளைக்கு இருக்க அதுக்கேற்ற மாதிரிக்கே எனக்கு மண் அடைச்சி தந்தாலும் காணும், இல்லை இந்த வாய்க்காலை புனரமைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நானும் காணி இல்லாமல் எங்களோட அம்மாட வீட்டில் தான், பள்ள காணியில் தான் நானும் இருக்கிறேன். தற்காலிக வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வீடு போடுற இந்த தண்ணி இருக்கிறபடியே எனக்கு ஒன்றும் செய்ய மேலாது. சின்ன பிள்ளை இருக்குது, அந்த சின்ன பிள்ளையும் வச்சு எனக்கு பாதுகாக்க இயலாது. அப்போ நான் இன்னும் ஒரு இதில் தான் விட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த தண்ணிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பிரியா, என் தங்கச்சியின் பேர் ருக்ஸாயினி. எங்களோட வீட்டை ஒவ்வொரு வருஷமும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது. அதனால் நான் பாடசாலை செல்லும்போது பாதணி அணிய முடியாது.
வெள்ளை சட்டையும் அணிய முடியாத காலநிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் எங்களுக்கு மண் பரிச்சாலை காணும். பாம்பு முதல்கள் வாரதால் நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்க இல்லாத நிலைமையாக ஏற்பட்டுள்ளது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ நிற்கிறோம் பூநகரி என்ன இடம் தெளிகரையாது தெளிகரை பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இந்த வீடுகள் இப்படி தண்ணியில் இருக்குண்டு அவங்க சொல்கிறது இந்த தண்ணி சரியாக இருக்குஞ்சா குழந்தை பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அக்காக்கள் இருக்கணும். அங்கால வீடு இருக்குது, இல்லை ஒரு வீடு இல்லை பல வீடுகள் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தர்மார் இங்கே இதுவரை வந்து பார்க்கலையே என்று சொல்கிறாங்க. இங்கே இவங்க கதைச்சு கொண்டிருக்கிற அரசாங்கம் உண்டு. ஆனால் உண்மையிலேயே அரசாங்கம் இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதை சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைய வைப்பது அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தராக இருக்க அரச உத்தியோகத்தர்களின் தலையாய கடமை தான் அது. உண்மையில் இவங்க இருக்கிற இடம் ஒரு வெள்ளம் தேங்கக்கூடிய இடமாக இருந்தாலும் இருக்கின்றதென்று தெரிந்தும் ஏன் அவர்களை இதில் கொண்டு வந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் அவர்களுக்குரிய வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குரிய இடம் ஒதுக்கப்பட்டு ஏன் கொடுத்தீர்கள்? அப்படி நீங்கள் கொடுத்தாக இருந்தால் அவர்கள் உயிர் வாழக்கூடிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேணும். இவ்வாறான ஒரு அந்தரமான நிலையில் அந்த மக்களை நீரிலே தேங்க விட்டு அரச உத்தியோகத்தர்களும் கண்காணிக்காமல் வட்டாரத்தை சேர்ந்தவர்களும் கண்காணிக்காமல் அதுகளை அந்தரிக்க விட்டிருப்பதுக்கு யார் பொறுப்பு என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கான முடிவை என்னால் இந்த இடத்தில் கொடுக்க முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. ஆனாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க என்னால் முடிந்தவரை அவர்களுக்கு ஒரு ஆலோசனை அல்லது அவர்கள்ட்ட போய் நான் பார்த்து அந்த காணொலியை பதிவு செய்து உங்களுக்கும் வழங்குகிறேன். உண்மையிலேயே இது மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இனி கடந்து போன காலங்கள் பற்றி கதைச்சு கொண்டிருக்காமல் உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவியை அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய வட்டாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அல்லது பிரதேச சபையை ஆட்சி செய்கின்ற உறுப்பினர்கள் இந்த மக்களை நாடி சென்று அவர்களுடைய அடிப்படை தேவைகளையாவது நிறைவு செய்து கொடுக்க வேண்டும். வெள்ளம் வரும் முன் அணைகட்டண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இருந்தபோதும் வெள்ளம் அத்துமீறி வந்திருக்கிறது. ஆகவே மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அரசாங்கத்தை எந்த வகையிலையும் குறை சொல்வதற்கு நியாயப்பாடில்லை. இப்போது கூட அரசாங்கம் முழுமையாக மக்களை கண்காணிப்பதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய தலையாய பொறுப்பு, அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலேயும் 3 அரசு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் அதைவிட வட்டாரங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இருக்கணும். பூநகரி பிரதேசத்தை பொறுத்த மட்டில் சின்ன சின்ன பிரதேசங்களாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடா கிராம சேவையாளர் பிரிவும் ஓரளவுக்கு பரந்துபட்ட பிரிவு தான். இருந்தாலும் அந்த பிரதேசத்துக்கென்று 3 சமுத்தி உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், கிராம சேவையாளர் இருக்கணும். அதைவிட வட்டார பொறுப்பாளர்கள் இருக்கணும். ஆகவே இவர்களை கண்காணித்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த மக்களை நேரடியாக சென்று ஒரு ஆலோசனை அல்லது அவர்களுக்குரிய உதவி இவற்றை செய்து கொடுத்து எதிர்காலத்தில் இந்த தண்ணி தேங்குவதை தவிர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் முன்வந்து செயற்பட வேணும் என்பதையும் முக்கியமாக இப்பொழுது எனக்கு தெரியவில்லை இந்த தண்ணி எப்படி வெளியேற்ற முடியும் என்று. ஏனென்றால் அந்த தண்ணி முக்கியமாக இதில் இருக்கிற 2 வீடும் அந்த தாழ்வான பகுதியில் தான் இருக்குது. அதில் ஒரு மதம் ஒன்று இருக்கிறது. ஒரு வழியிலே அவர் தண்ணியை கடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கோ எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த தண்ணி வெளியேற நடவடிக்கை எடுக்க வேணும். அல்லது அது சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மக்களையும் இந்த பூநகரி மக்கள் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குடிமகனாக இந்த அரசாங்கத்தின் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அனைவரும் ஒரு கவியில் கவனத்தில் கொண்டு போய் 2 வழியைத்தான் கேட்கணும். ஒன்று இந்த தண்ணி நிரப்புறதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேணும் யாராவது. மற்றது ஒரு வாய்க்கால் வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்காமன்றாங்க. இது ஆனாலும் இது கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதையும் கவனத்தில் கொண்டு இவளுக்கு ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேணும். மற்றது இவைகளுக்கு நுழம்பு முதல என்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அவைகள் பெரிய சிக்கலோ இது கொண்டிருக்கிறோம். ஆகவே அவசரமாக இந்த கிராமம் சார்ந்த அதிகாரிகள் இந்த வட்டாரத்துக்கு பொறுப்பாக இருக்கிற யாரும் வந்தாங்களா? பிரதேச சபை இல்லைன்னு ஒரு தரும் வரையில்
பாருங்கள், நான் சொல்லல, அவங்களே சொல்கிறாங்க. கிராம சேவையாளர் வரையில் இந்த வட்டாரத்துக்கு பிரதேச சபை சார்ந்த உறுப்பினர் ரெண்டும் வந்து பார்க்கையில் அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே ஒரு வருகை தந்து இவியல் சம்பந்தமான இதுகளை ஒரு பார்வையிட்டு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.